இந்த மாதிரியான வீடுகளை பார்க்கும்போது தான் ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் தெரியுது. அதே சமயத்தில் ஆச்சரியமாகவும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டப்பட்ட ஒரு 4 BHK வீடு. ஒரு மல்டி பர்பஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு தேட்டர் ரூம், அதை வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வீக்கெண்டில் நம்ம ஃபேமிலியோட ஒரு புதுப்படம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய ஹோம் தேட்டர் ரூமோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 4 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டப்பட்டிருக்கனால வாஸ்துக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 30 அடி அகலம், 46 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய 3.2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு வீடுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே பாருங்கள், வேறு லெவலில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. நான் ஃபினிஷிங்னு மறுபடியும் சொல்கிறது, வீட்டில் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை பயன்படுத்தியிருக்கிறாங்க, பிராண்டடான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, காஸ்ட்லியான திங்ஸை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நடந்து போகிறீங்கன்னா முதல்ல என்ன கவனிப்பீங்க? டைல்ஸ் வந்து பக்காவாக ஒரே மட்டத்தில் லே பண்ணியிருக்கிறாங்களா, டைல்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்லாம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கா, இதுதான் ஃபினிஷிங். இந்த மாதிரி இந்த வீட்டோட டெயில் ஒர்க்லேருந்து ஆரம்பித்து பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு எல்லா இடத்துலையும் வந்து தரமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இந்த வீட்டில் முக்கியமாக நான் கவனிச்சது. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங் டெக்ஸ்சர் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்காங்க. நம்ம காம்பவுண்ட் வால்லையே பார்க்க முடியும். மைனஸ் மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க்கும் 45 டிகிரியில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. எலிவேஷனுக்கு வந்து நமக்கு சாண்டிலு, கிரே, ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெக்ஸ்சர் ஒர்க் மட்டும் இல்லைங்க, அது போக நிறைய லைட் ஒர்க்ஸு, அது போக ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ்னு கொடுத்து சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன், ஃப்ரண்ட் பால்கனி செட்டப்போட வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் சொல்ல வேண்டாம், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு, வீடு பார்க்குறக்கும் செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் கேட். இந்த வீட்டில் வந்து டபுள் கார் பார்க்கிங் இருக்குது. அதனால் நீங்கள் 2 காரை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட்டும் செம அழகாக இருக்குல்ல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது 16க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸுங்க. பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு போர்வெல் வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்து பார்க்கிங் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக பார்க்கிங் ஸ்பேஸோட சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட ரைட் சைடு, பேக் சைடு, லெஃப்ட் சைடுன்னு எல்லா இடத்துலையும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் செட்பேக் ஸ்பேஸ்லேயும் கூட பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் அடித்து செம்மையாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் முக்கியமான ஒரு ஹைலைட் பாயிண்ட்னாவே வீட்டோட ஃபினிஷிங் தான். நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வீடு கட்டணும், இல்லாட்டி வீடே கட்டக்கூடாதுன்னு தான் தோணும். இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ரைட் சைட் செட்பேக் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த அவுட் டாய்லெட் கம் பாத்ரூமையும் காமிக்கிறவாங்க. இந்த வீட்டில் வந்து அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது, சொல்லலையில் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். செட்பேக் ஸ்பேஸ்க்கும் கூட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்டெல்லாம் அடித்து செமையாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து 4க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம். இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் டெய்லர் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மினிமலிஸ்டிக்கான டிசைனில் தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்கனால சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரிலுக்கு டிசைனர் கிளாஸ் பொருத்தி டோரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிரானைட் பேனலிங் ஒர்க்கு. இந்த டோருக்கு போகிறக்கான அந்த ஸ்டெப்ஸையும் பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ். இந்த லிவிங் ஸ்பேஸில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து தனியாக செப்பரேட்டாக இருக்குது. நம்ம ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்கேஸ் கொடுத்தோம்னா ஹாலோட சைஸ் கம்மியாயிரும். இங்கே வந்து தனியாக ஒரு ஸ்டார்கேஸ் ரூம் கட்டி அங்கே வந்து இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸை கொடுத்துருக்கனால 16க்கு 16ங்கிற அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு முழுசாக கிடைக்குது. வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸ் ஏன்னா வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. இந்த இடத்துல வந்து நார்மல் விண்டோ இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 டோர் டைப்பில் தான் அமைக்கிறாங்க. இந்த சைட் 3 டோர் போட்டிருக்காங்க, இங்கே 3 டோர் போட்டுருவாங்க. சீலிங்க்கு வந்து அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக தரமாக இருக்குது. அழகாக வந்து ஒரு சென்டரில் டிசைனர் லைட்டை பொருத்தி ஃபால் சீலிங்கில் வந்து ரோஸ் அண்டு ப்ளூ கலர் காம்பினேஷனில் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக நிறைய வார்ம் லைட்ஸ் வந்து ஸ்பாட் லைட்ஸ் வந்து பொருத்திருக்கிறாங்க. பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா டெய்ல் ஒர்க்குக்கெல்லாம் ஏற்ற மாதிரி மைல்டாகவே இருக்குது. இந்த லிவிங் ஏரியாலேயே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பூஜா கேபினெட் செட் பண்ணுறக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமோட டோருக்கெலாம் நீங்கள் பார்க்குற மாதிரியான ரெடிமேட் டோர் தான். எல்லாமே வந்து வீட்டோட டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்குக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி, வீட்டோட எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எல்லாமே ஒரு தீம் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்னாவே வென்டிலேஷனுக்கு ஜன்னல்கள் 2 கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து லாஃப்ட் அமைச்சிருக்கிறாங்க. வால் ஷெல்ஃப்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரூமில் கூட நமக்கு ஸ்பாட் லைட்லாம் சீலிங்கில் பொருத்திருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர்லாம் வந்து பிவிசியில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா
4க்கு 10ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமும் பெருசாக தான் இருக்கும். எல்லாமே 4க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் தான். தேவையான சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாற்றி இருக்கிறாங்க. டெயில் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. நான் அடுத்து டைனிங் கம் கிச்சன் காமிக்கிறேன். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் வாஸ்துப்படி டைனிங் கம் கிச்சன் அமைஞ்சிருக்கு. டைனிங் கம் கிச்சன் வர வழியிலேயே அந்த என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவில் ஒர்க்லேயே ஒரு பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து உட்டன் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் கிரெயின்ஸோட அமைச்சு கொடுத்து ஒரு பேனலிங் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைனிங் அண்ட் கிச்சன். என்ட்ராகும்போது நீங்கள் பார்க்குறது வந்து டைனிங், அதை தாண்டி இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கிச்சன். கிச்சன் கம் டைனிங்கில் வந்து வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. 2x4 சைஸில் இருக்கிற மாதிரி பெரிய டைல்ஸை வந்து நமக்கு சீலிங்கில் வரைக்கும் கிச்சனில் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து நமக்கு யூ ஷேப்பில் ஒரு சர்விங் ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கு. கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம விண்டோலாம் பார்க்க முடியும், எல்லாமே உட்லேயே தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கும் வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து நமக்கு இங்கே பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. இங்கே வந்து வால் ஷெல்ஃப் இருக்குது நமக்கு இந்த சைடு கிச்சன்லேயே. அது போக நம்ம கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே நம்ம மாடலில் கிச்சன் செட்டப் பண்ணுறோம்னா நிறைய பேஸ்னெட்ஸ் வந்துடும். இங்கே இந்த வீட்டில் வந்து இன்டீரியர்ஸும் பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. மாடலில் கிச்சனு, டிவி யூனிட்டு, வார்ட்ரோப்பு, லாஃப்ட் போர்டு இருக்குது. இந்த மாதிரியான இன்டீரியர் ஒர்க்ஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஒர்க் நடக்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கேருந்து நமக்கு டெரஸ் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸ் பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸ் பார்த்திங்கன்னா லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட்டில் வைடாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் கேஸ்க்கு கீழே வந்து நமக்கு யூபிஎஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஹேண்ட் ரெயில் வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் உட்டன் காம்பினேஷன்லையும் அமைச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார் கேஸ் ஏறி நீங்கள் மேலே வரீங்கன்னா இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்கு ஒரு விண்டோ இருக்குது, ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. இந்த வாலுக்கு ஃபுல்லாமே பெயிண்ட் ஒர்க் பண்ணி பெயிண்ட்லேயே வந்து டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட சீலிங்க்கு ஹேங்கிங் டைப்பில் ஒரு பெரிய சாண்டிலியர் லைட்டு பொறுத்திருக்கிறாங்க. ரிங்கு மாதிரி இருக்குது. நிறைய வேலையில் வந்து அப்படியே நம்ம கைவிட்டு விட்டோம்னா ஒன்றா ஒழுகும்ல, அப்போ ஒரு காட்சி நமக்கு தெரியும். அந்த காட்சி இருக்கிற மாதிரியான சூப்பரான ஒரு சாண்டிலியர் லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்ததும் பெரிய பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜ் வழியாக இந்த வீட்டோட 2nd பெட்ரூமு, 3rd பெட்ரூமு, 4th பெட்ரூம், இல்லை மல்டி பர்பஸ் ரூம், இல்லை தேட்டர் ரூமுக்குலாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. நம்ம அதில் 2nd பெட்ரூம் காமிக்கிறேன். 2nd பெட்ரூம் வந்து 1st பெட்ரூமுக்கு அப்படியே மேலே தான் இருக்குங்க. அதனால் வந்து எந்த சேஞ்சஸ் உள்ளதும் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக தான் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் 1st பெட்ரூமில் என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதோட அளவும் 4க்கு 10 தான். பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமு, அவுட்டு டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வாலுக்கு வந்து கிளாஸான செராமிக் டைல்ஸ் எல்லாம் லே பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. 3வது பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இங்கே வந்து இந்த இடத்துல ஜன்னல்கள்லாம் இருக்குது. அங்கேயே நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. இங்கே வந்து லாஃப்ட் இருக்குது. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் 4க்கு 10ங்கிற அளவில் பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். எந்த டாய்லெட் கம் பாத்ரூமும் குட்டியே கிடையாது. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் 4க்கு 10, அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் 4க்கு 10. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த 3rd பெட்ரூமுக்கு அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் மல்டி பர்பஸ் ரூம், இல்லாட்டி 4th பெட்ரூம், ஹோம் தேட்டர் ரூம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் அந்த இடத்துல தான் ஹோம் தேட்டரை வந்து நீங்கள் செட் பண்ணுவீங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஹோம் தேட்டர் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5.1ன்னு சொல்லுவாங்கள்ல, சரௌண்டிங் டால்மே அட்மாஸ்பியர் சவுண்டெல்லாம் கேட்குற மாதிரி சுற்றி நம்ம ஸ்பீக்கர் வைக்கணும். அந்த ஸ்பீக்கர் வைக்கிறோம்னா அந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எல்லா சைட்லேயும் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடு தான் நம்ம டிவி நெட் செட் பண்ணுவோம். செட் பண்ணோம்னா இந்த சைடு ஒரு 4 சோஃபா போட்டோம்னா 2 பேர் உட்கார மாதிரி 2 சோஃபா, அதுக்கு முன்னாடி 2 சோஃபா போட்டோம்னா 8 பேர் உட்காந்து ஒரு ஹோம் தேட்டரை செட்டப்பாக வந்து அதை நம்ம மாற்றிக்கலாம். இல்லை ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணுறீங்கனாலும் பெட்ரூமுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து வென்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட பால்கனி காமிக்கிறேங்க. பால்கனிக்கு போகிறக்கான டோரும் பார்த்திங்கன்னா உட்டன் டோர் தான். பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான உட்டன் லுக் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ஆன்டிஸ்கிட் டைல்ஸு. இந்த பால்கனிலேயே நமக்கு ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குங்க. வாஷிங் மிஷின்லாம் வைக்கிறீங்கன்னா இந்த நீங்கள் கார்னரில் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பாதி கவர்டும் பாதி வந்து ஓப்பன் டைப்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பால்கனி செட்டப்பு.
இங்கேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் வந்து மெட்டலில் இருக்குது. நல்லா கால் வச்சு ஏறி போகிற மாதிரி வைடாக இருக்குது. பாதை வைக்கிற இடம், அதாவது த்ரெட்டோட அளவுலாம் பார்த்திங்கன்னா நல்லா வைடாக கொடுத்துருக்குறாங்க. எம்எஸ்டியில் வந்து இந்த ஸ்டேர்கேஸ் இருக்குது. எம்எஸ்டியில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங் ஒர்க்கும் கூட பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்தோன்னா ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. டெரஸில் வந்து நமக்கு 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குங்க. இந்த சைடு செம்ம சீனரி. இங்கே மட்டும் இல்லை, அப்படியே நீங்கள் இங்கே பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு திரும்பிங்கன்னா அங்கேயும் செம்ம சீனரி. அது வந்து ஊட்டி. இந்த சைடு போனீங்கன்னா குன்னூர். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோடு. மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி காரமடைக்கும் தாண்டி வந்தீங்கன்னா சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 85 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. லேண்ட் மட்டும் இல்லை, இன்டிவெக்ஸ் ஆட்டோலாம் சேர்த்து 55 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டப்பட்ட கிழக்கு பார்த்த மாதிரியான வீடு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அழகான வீடுகளை பார்க்குறக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.